ஏய் இந்த பூவை ரிசெப்ஷன் தம்பி தான் யூஸ் பண்றோம். புது ட்ரெண்ட். ஓகே. ஹேய் மலர் விழிடி. அப்படியா? ஹாய் மலர் விழி, எப்படி இருக்கடி? யா ஃபைன் டி. வாட் அபௌட் யூ டி? சூப்பரா இருக்கேன்டி. ஏய் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண, வாய்ஸ் மெசேஜ் பண்ண, வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்புன, எதுவுமே பார்க்கலையா நீ? அதான் வந்துட்டேன்ல. என்ன வந்துட்டியா? ஹேய் என்னடி சொல்ற? எங்க இருக்க நீ? சென்னை ஏர்போர்ட்ல. ஏன்டி சொல்லவே இல்ல? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரலான்னு தான். சரி சரி, புருஷன் குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு தானே வந்திருக்க? என்னது ஹஸ்பண்ட் குழந்தைங்களா? ஏ லூசு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடி. என்னது கல்யாணமே ஆகலையா? இதெல்லாம் இல்லாமலா என்னோட கல்யாணம் நடக்கும்? இனிமே தான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழ போறேன். ஆமா எப்படி இருக்கா என் கௌதம்? கௌதமா? சொல்லு கீதா. என்னது கௌதமா? கௌதம் நல்லா குஷ்டு கடவாசலே கவுந்துட்டான். என்ன மேட்ரு சொல்லு. மலர்விழி வந்துட்டாடா. என்னது மலர்விழி வந்துட்டாளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ ஏன் பயப்படுற? அவ சர்ப்ரைஸ்ங்கிற பேர்ல சடனா வந்து நிக்கிறாடா. சூப்பராச்சே. ஐயோ உன்ன, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, சிங்கிளா வந்து நிக்கிறாடா. என்னது கல்யாணம் ஆகலையா? என்னைக்கும் ஆர்டர் பண்ண ஐபோனு காசுல நேரத்தை டெலிவரி வந்துக்குது. அவ என்னமா கௌதம் நினைச்சிட்டு இருக்கா? வார்த்தைக்கு வார்த்தை கௌதம் பத்தியே பேசிட்டு இருந்தா. நானே அதான் ரிசப்ஷனுக்கு வர போறல, அங்க வந்து பாத்துக்கோ அப்படி இப்படி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன்டா. இத பாரு, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எதுவுமே எனக்கு தெரியாது. கௌதம ரிசப்ஷனுக்கு வராம பாத்துக்கோ. என் காரணம் கொண்டு மலர்விழியும் கௌதமும் மீட் பண்ணவே கூடாது. பாத்துக்கோடா. நீ ஒன்றும் பயப்படாத. அவனுக்கு இன்னொரு குவார்டர் ஊத்தி குத்தா அவன் எந்திரிக்கவே மாட்டான். இதை பாரு, மலர்விழி கௌதம பார்க்காம இருக்கிறது உன்னோட பொறுப்பு. கௌதம் மலர்விழி பார்க்காம இருக்கிறது என்னோட பொறுப்பு. புரியுதா? நான் ஒரு கட்டிங் அடிச்சுட்டு வரேன். முதல்ல நீ அவளை அனுப்பிச்சு வை. ஏற்கனவே ஒருத்தி அமெரிக்கால இருந்து கொத்து போட தான் வந்துக்கிறான். உனக்கு கொத்து போட கேக்குதா? போ அங்க போய் பண்ணி சம்பளம் விளையாட்டு போ. என் தங்கச்சோட கல்யாணம் எந்த குழப்பமும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நின்னாலும் தப்பு இல்ல. வேணும்னா நான் மாப்பிள்ளைய நிக்கிறேன். ரிசப்ஷன்ன்றதால உன்னை அடிக்க மட்டும் நினைக்காத. அவனை இருக்கிற காட்டுல உன்னை கொன்னே போட்டுடுவேன். இத பாரு, மலர்விழி வந்தாலும் எக்காரணம் கொண்டும் கௌதமுக்கு கல்யாண விஷயம் மலர்விழிக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி கௌதமுக்கு மலர்விழிக்கு கல்யாணம் ஆகாத விஷயம் தெரியக்கூடாதுடா. அப்படி தெரியாம இருந்து வச்சுக்கோங்க, நாம எல்லாம் சேர்ந்து பேசி அவன் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஃபோன் வர வருது. யாரு பையன் ஃபோன் பண்ணுறான்? பார்த்து பேசு. ஹலோ டேய், எங்கடா இருக்க? டேய், அங்கே தான் சரக்கு சைட் டிஷ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தானே வந்தேன். எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்? எங்க இருக்க? ரிசப்ஷன் என்ன சொல்லு. காளி, கௌதம் கிட்டயா பேசுற? ஐயோ, அது வந்து ஹலோ. அது கடவுளே, நான் வந்திருக்கேன்னு கௌதம் கிட்ட சொல்லிடாத. இத்தனை வருஷம் கழிச்சு அவனை பார்க்கும்போது அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு நான் பார்த்து ரசிக்கணும். ஹலோ. ஓகேவா? டேய் ஹலோ ஹலோ. டேய் கேட்கலையா? சொல்றா. ஹலோ டேய் டேய், நீ அங்கே இரு, நான் வரேன். அப்பா அப்பா ஃபோன் குடுப்பா, நான் வந்து கேம் விளையாடணும். மூச்சு நிக்கிற, நீ வேற கேம் விளையாடுற. டேய் 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 போடுங்கடா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாட்டுனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சில பேருக்கு பாடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்கள யாருக்காவது பாட விருப்பம் இருந்தா மேடைக்கு வந்து தாராளமா பாடலாம். வாங்க. டேய் டேய், நான் போய் பாடுவா? இன்னுமா அந்த கொட்டாங்குச்சி வேலை வச்சு சுத்தி நிக்கிறா? ஏர்போர்ட்ல இதை எப்படி விட்டானுங்க?
கௌதம் கௌதம் மலர் வந்துட்டியா? மலர் 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 கௌதம் எப்படி இருக்க கௌதம்? நல்லா இருக்கியா? நான் வந்துட்டேன் கௌதம், நீ வரலையா? ம்? வா. ம். வா கௌதம். அட வா கௌதம். மலர் Thank you.